டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக நடைபெற்ற சோதனையில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு புகார் தொடர்பாக சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகம், அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் குடோன், தியாகராய நகரில் திமுக எம்பி ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான அக்கார்ட் டிஸ்டிலரிஸ் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த 6ஆம் தேதி முதல் 3 நாட்கள் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை நடத்தியது. இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில், டாஸ்மாக் கடைகளில் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்பனை செய்தது, சப்ளை ஆர்டர்கள் பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் லஞ்சம் கொடுத்தது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் பணியிட மாற்றம், போக்குவரத்து டெண்டர், பார் உரிம டெண்டர் வழங்கியதில் முறைகேடு மற்றும் டாஸ்மாக் அதிகாரிகள் உதவியுடன் ஒரு பாட்டிலுக்கு 10 முதல் 30 ரூபாய் வரை கூடுதலாக விற்கப்பட்டது தொடர்பான தரவுகள் கிடைத்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. ஒப்பந்தத்தை பெறுவது தொடர்பாக மதுபான நிறுவனங்களின் அதிகாரிகள் மற்றும் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. எஸ்என்ஜே, கால்ஸ், அக்கார்ட், சைஃபில், சிவா டிஸ்டிலரி ஆகிய மதுபான தயாரிப்பு ஆலைகள், தேவி பாட்டில்ஸ், கிறிஸ்டல் பாட்டில்ஸ், GLR ஹோல்டிங் போன்ற பாட்டிலிங் நிறுவனங்கள் மிகப்பெரிய நிதி மோசடியில் ஈடுபட்டிருப்பது சோதனையில் தெரியவந்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான தயாரிப்பு நிறுவனங்கள் பாட்டில் தயாரிப்பு நிறுவனங்களுடன் இணைந்து திட்டமிட்டு செலவுகளை உயர்த்தி போலியான கொள்முதல்களை காட்டி எந்த கணக்கிலும் சேராமல் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேட்டில் ஈடுபட்டதாகவும், இந்த பணம் டாஸ்மாகில் இருந்து கூடுதலாக சப்ளை ஆர்டர்கள் பெற பயன்படுத்தப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கையில் கூறியுள்ளது.